நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். அன்புடைமை. அன்பேனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பனும் நாடா சிறப்பு. விளக்கம். அன்பு பிறரிடம் விருப்பம் உடையவராக வாழும் தன்மையை தரும். அஃது எல்லோரிடத்தும் நட்பு என்று சொல்லப்படும் அளவற்ற சிறப்பை தரும். இன்றைய முக்கிய செய்திகள். பேருந்தில் ஏறி ஓட்டுநரை கத்தியால் குத்திய இளைஞர் சிசிடிவி காட்சியை கொண்டு கைது செய்த போலீசார். கவரிங் நகைகளை அடகு வைத்து மோசடி, 3 பேர் கைது, கார் பணம் பறிமுதல். வெளிநாட்டு வேலைக்கு ஆசைப்பட்டு 3 லட்சத்தை பறிகொடுத்த நபர் சைபர் கிரைம் குற்றவாளிகள் வலையில் சிக்கினார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பேருந்துக்குள் ஏறி ஓட்டுநரை சரமாரியாக வாலிபர் ஒருவர் கத்தியால் வெட்டும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி திருக்குனூர் அடுத்த செல்லிப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் முத்துக்குமரன். தனியார் பேருந்து ஓட்டுநரான இவருக்கும் சேதராப்பட்டை சேர்ந்த சங்கர் என்பவருக்கும் இடையே கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக முன் விரோதம் இருந்து வந்தது. இந்த நிலையில் முத்துக்குமரன் நேற்று சேதராப்பட்டு பஸ் நிலையத்தில் பயணிகளை பேருந்தில் ஏற்றி கொண்டிருந்த பொழுது அங்கு வந்த சங்கர் முன்விரோதம் காரணமாக முத்துக்குமரனை ஆபாசமாக திட்டியதோடு மறைத்து வைத்திருந்த கத்தியால் ஓட்டுநர் முத்துக்குமரனை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடினார். இதில் படுகாயம் அடைந்த முத்துக்குமரனை மண்ணாடிப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்கு சேர்த்தனர். இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த திருக்கனூர் போலீசார் பேருந்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். பேருந்து ஓட்டுநரை சரமாரியாக வெட்டிய வாலிபரின் சிசிடிவி காட்சிகள் தற்போது இணையத்திலும் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் கவரிங் நகைகளை அடகு வைத்து மோசடி செய்த 3 வாலிபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவர்களிடம் இருந்து ஒரு கார் மற்றும் 1,20,000 ரூபாய் ரொக்கத்தையும் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டையை சேர்ந்தவர் கார்த்திக். இவர் கடந்த 8ஆம் தேதி அதே பகுதியில் உள்ள நகை அடகு கடையில் ஊழியர் ராமு என்பவரை பணியில் இருந்தபோது 2 பவுன் தங்க நகைகளை வைத்து 85,000 ரூபாய் கடன் பெற்றுள்ளார். இதில் சந்தேகமடைந்த கடையின் உரிமையாளரான அசோக்குமார் நகைகளை சோதனை செய்த போது தங்க நகைகள் இல்லை, போலியானது என கண்டறியப்பட்டது. இது குறித்து கடையின் உரிமையாளரான அசோக்குமார் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் கடையில் இருந்த சிசிடிவி மற்றும் நகைகளை பரிசோதனை செய்தனர். இந்த சோதனையில் கார்த்திக் என்பவர் அடமானம் வைத்தது தங்க நகைகள் அல்ல, போலியான கவரிங் நகைகள் என கண்டறியப்பட்டது. மேலும் கார்த்திக் என்பவர் போலியான முகவரி கொடுத்து கடன் பெற்றதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து கார்த்திகை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த விசாரணையில் சென்னையை சேர்ந்த இருவரும் சம்பந்தம் இருப்பதும் தெரிய வந்தது. தொடர்ந்து சென்னைக்கு சென்ற தனிப்படை போலீசார் அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் பிரசாத் மற்றும் முகமது ஆகிய இருவரையும் கைது செய்து ஒரு கார் மற்றும் 1,20,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவைகளை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். மேலும் இவர்கள் அதே 8ஆம் தேதி வில்லியனூர் பகுதியில் உள்ள நகை அடகு கடையில் மேலும் 2 பவுன் நகைகளை வைத்து 87,000 ரூபாய் கடன் பெற்றதும் விசாரணையில் தெரிய வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் 2 நாட்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட பிஆர்டிசி ஊழியர்கள் பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை கைவிட்டனர். புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு இயக்கப்பட்டு வருகிறது. இதில் 265 ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணியாற்றி வருகின்றனர். கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் இவர்களை தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் 2வது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் நேற்று ஈடுபட்டனர்.
2 நாட்கள் அனைத்து அரசு சாலை போக்குவரத்து கழக பேருந்துகளை பணிமனையில் நிறுத்தி தங்களது போராட்டத்தை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் போக்குவரத்து ஆணையர் சிவகுமாரிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் இம்மாதம் இறுதிக்குள் மே மாதத்திற்குள் ஊழியர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்றும் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. இதனை அடுத்து ஊழியர்கள் போராட்டத்தை கைவிட்டு வழக்கம் போல பணிக்கு திரும்பினர். புதுச்சேரி தேங்காய் திட்டு அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர் மற்றும் ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் 38ஆம் ஆண்டு பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு 108 காவடி வீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு காவடிகள் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள். புதுச்சேரி தேங்காய் திட்டு மேட்டு தெரு அருள்மிகு வரசக்தி விநாயகர் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் சுவாமிகளின் 38ஆம் ஆண்டு பங்குனி உத்திர காவடி உற்சவ விழா கடந்த 7ஆம் தேதி பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அம்மனுக்கு கூழ்வார்த்தல் மற்றும் காவடி எடுக்கும் பக்தர்களுக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனை அடுத்து சுவாமிகளுக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் ஐயனார் கோவில் குளக்கரையில் இருந்து ஜலம் திரட்டி வந்து காவடிகளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று 108 காவடிகள் வீதி உலா புறப்பாடு நடைபெற்றது. இதில் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என 100கணக்கானோர் கலந்து கொண்டு பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள். தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவல் வாரிய வரசக்தி விநாயகர் தேவஸ்தான தலைவர் பூவராகவன், துணைத் தலைவர் பட்டாபிராமன், செயலாளர் பிரேம்குமார், பொருளாளர் சிவஞானம், உறுப்பினர் வெள்ளையம்மாள் மற்றும் ஸ்ரீ பாலமுருகன் விழா குழு மற்றும் புதுச்சேரி தேங்காய் திட்ட இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இந்த காவடி திருவிழாவில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் மற்றும் காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஆகியோரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் 6 பேரிடம் 5,99,000 ரூபாய் மோசடி செய்த மர்ம கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். சண்முகாபுரத்தை சேர்ந்தவர் வைத்திலிங்கம். இவர் Facebook மூலம் வெளிநாட்டில் வேலை உள்ளது என்ற விளம்பரத்தை பார்த்தார். அதில் இருந்த வாட்ஸ்அப் எண் மூலம் தொடர்பு கொண்டு பேசினார். எதிர்முனையில் பேசிய நபர் விசா பதிவு செய்ய முன்பணம் அனுப்ப வேண்டும் என கூறினார். அதை நம்பி 3,82,000 ரூபாயை அனுப்பி ஏமாந்தார். தவளக்குப்பத்தை சேர்ந்த தையல் நாயகி என்பவரை தொடர்பு கொண்ட நபர் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறினார். அதை நம்பி அவர் 1,83,000 ரூபாய் பணத்தை அனுப்பி ஏமாந்தார். லாஸ்பேட்டையை சேர்ந்த நன்னன் என்பவரை தொடர்பு கொண்ட நபர் குறைந்த வட்டிக்கு கடன் தருவதாக கூறினார். அதற்காக செயலாக்க கட்டணம் கட்ட வேண்டும் என கூறியதை அடுத்து அவர் 21,000 ரூபாயை அனுப்பி ஏமாந்தார். அதேபோல உழவர்கரையை சேர்ந்தவர் சுப்ரதா 9,000 ரூபாயும், கரிக்கலாம்பாக்கம் சந்திரகுமார் 2,000 ரூபாயும், வில்லியனூர் நரேந்திர அகர்வால் 2,000 அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்தனர். இது குறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மோசடி செய்த கும்பலை தேடி வருகின்றனர்.
வீராம்பட்டினம் சுப்பிரமணிய சுவாமி பங்குனி உத்திர பால்குட பால்காவடி திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். அரியாங்குப்பம் கொம்யூனியன் வீராம்பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ வள்ளி தேவிசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி ஆலய பங்குனி உத்திர திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. மேலும் ஸ்ரீ சுப்பிரமணியருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து நூற்றுக்கணக்கான பெண்கள் பால்குடத்தை தலையில் சுமந்து பெரியவர்கள் மற்றும் சிறியவர்கள் பெண்கள் பால்காவடி எடுத்தும் 4 மட வீதிகளில் வலம் வந்து ஸ்ரீ சுப்பிரமணியருக்கு பாலபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த பால்குடம் மற்றும் பால்காவடி நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றி முருகப்பெருமானின் அருளை பெற்றனர். இதனைத் தொடர்ந்து முருக பக்தர்கள் முதுகில் அலகு குத்தி கார் வேன் ஆகியவற்றை இழுத்து சென்று 4 மாட வீதிகளில் வலம் வந்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி, திருப்பணி குழுவினர் மற்றும் மக்கள் குழுவினர், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் பொதுமக்களிடம் நூதன முறையில் கோடிக்கணக்கான பண மோசடியில் ஈடுபட்ட கோஃப்ரீ சைக்கிள் நிறுவனத்தை முழுமையாக முடக்க வேண்டும் என பாஜக இளைஞரணி நிர்வாகிகள் சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளனர். புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து பொதுமக்களிடம் முதலீடு பெற்று கோஃப்ரீ சைக்கிள் நிறுவனம் மோசடி செய்து வருவதாக புகார் எழுந்தது. அதன் பேரில் சைபர் கிரைம் போலீசார் கடந்த 3ஆம் தேதி இரவு வருவாய்த்துறையினர் முன்னிலையில் சாரம் காமராஜர் சாலையில் உள்ள கோஃப்ரீ சைக்கிள் நிறுவனத்தில் சோதனை நடத்தி கணக்கில் வராத 2,45,00,000 ரூபாயை பறிமுதல் செய்து நிறுவனத்திற்கு சீல் வைத்தனர். அதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி நிறுவனத்தின் 10க்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகளை முடக்கினர். போலீசார் பறிமுதல் செய்த பணத்தை வங்கியில் டெபாசிட் செய்தனர். தொடர்ந்து தலைமறைவாகி உள்ள இந்நிறுவனத்தின் உரிமையாளர் கேரளாவை சேர்ந்த நிஷாத் அகமது மற்றும் ஊழியர்களை கைது செய்ய அமலாக்கத்துறை மூலம் ரெட் கார்னர் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முடக்கப்பட்ட சைக்கிள் நிறுவனம் மீண்டும் திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் புதுச்சேரி பாஜக இளைஞரணி தலைவர் அற்புதராஜ், மாநில பொதுச் செயலாளர் கணபதி தலைமையில் நிர்வாகிகள் சைக்கிள் நிறுவனத்தை முழுமையாக முடக்க வலியுறுத்தி சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் மனு அளித்தனர். இதன் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர்கள், நாடு முழுவதும் கோஃப்ரீ சைக்கிள் நிறுவனம் பொதுமக்களை ஏமாற்றி நூதன முறையில் கோடிக்கணக்கான பண மோசடியில் ஈடுபட்டுள்ளது என்றும் அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் மேலும் பொதுமக்கள் ஏமாறாமல் இருக்க அந்த நிறுவனத்தை முழுமையாக முடக்க வேண்டும் என்று காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ளதாகவும், நடவடிக்கை எடுக்காவிட்டால் தலைமையின் அனுமதியை பெற்று போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தனர். இந்த சந்திப்பின் போது மாநில துணைத் தலைவர்கள் மகேந்திரன், விஜயகுமார், சுவிக் ராமன் மற்றும் அரியாங்குப்பம் தொகுதி இளைஞரணி தலைவர் ராசு உட்பட பலர் உடனிருந்தனர். கோஃப்ரீ சைக்கிள்ஸ் அப்படின்ற நிறுவனம் 4/4/2025 அன்று மக்கள்கிட்ட எந்தவித சரியான ஆவணமும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 1000 பேருக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது சொல்கிறாங்க. 4.5 லட்சம் ஒரு ஆளுக்கு அப்படின்ற போல் இன்வெஸ்ட்மெண்ட்டை கிட்டத்தட்ட 1 வருஷமாக வாங்கிட்டு இருந்திருக்காங்க. இதில் ஏதோ குளறுபடிகள் நடந்து இது சம்மந்தமாக சைபர் கிரைம் போலீஸ் துரிதமாக நடவடிக்கை எடுத்து அவங்க பேரில் வழக்கு பதியப்பட்டிருக்கு. இந்த அலுவலகம் மேலும் திறக்காமல் இருந்து மக்களை மேலும் ஏமாற்றாமல் இருக்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி சார்பாக SSP ஆஃபீஸில் தக்க நடவடிக்கை எடுக்க சொல்லி கொடுத்துருக்கோம்.
அரியாங்குப்பம் காலந்தோட்டம் வள்ளி தேவிசேனா சமேத சிவசுப்பிரமணியர் கோவிலில் பங்குனி உத்திர விழா நடந்தது. புதுச்சேரி அரியாங்குப்பம் காலந்தோட்டம் பகுதியில் பழமை வாய்ந்த வள்ளி தேவிசேனா சமேத சிவசுப்பிரமணியர் கோவில் உள்ளது. அந்த கோவிலில் பங்குனி உத்திர விழா நேற்று நடந்தது. அதில் 108 பால் குடங்களுடன் ஆண்கள், பெண்கள், பக்தர்கள் வீதி உலா வந்தனர். மேலும் கோவிலில் இருந்து புறப்பட்ட பால் குடம் அம்மன் கோவிலில் சென்று விசேஷ பூஜைகள் செய்துவிட்டு முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்து மீண்டும் கோவிலை அடைந்தது. தொடர்ந்து மூலவருக்கு 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. முடிவில் மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தொழிலதிபர் செல்வகுமார் சிறப்பு பரிசுகளை வழங்கினார். முடிவில் பக்தர்கள், பொதுமக்கள் என 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக குழுவினர் செய்திருந்தனர். திருப்பட்டினத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ நடன காளியம்மன் கோவில் தீமிதி திருவிழா. ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். காரைக்கால் மாவட்டம் திருமலை ராயன்பட்டினத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ நடன காளியம்மாள் திருக்கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி உத்திரத்தில் தீமிதி திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு தீமிதி திருவிழாவை ஒட்டி கடந்த 4 நாட்களாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மன் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நடன காளியம்மன் தீக்குழி அருகே எழுந்தருளி தீமிதி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். தீமிதிக்கு பின்னர் அம்மனுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டு அம்மன் நடனமாடி கோவிலுக்குள் செல்லும் காட்சியை ஏராளமான பக்தர்கள் கூடியிருந்து கண்டு ரசித்தனர். அழகு காவடி எடுக்கும் பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு நடனமாடியது கூடியிருந்த பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. புதுச்சேரி தேங்காய்திட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வசந்த விநாயகர் ஆலயத்தில் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி தேங்காய்திட்டு வசந்த் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வசந்த விநாயகர் ஆலயத்தில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பால்குடம் ஏந்தி முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்யப்பட்டு வழிபட்டனர். பின்பு பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவலர் தலைமையில் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு புதுச்சேரி காராமணிக்குப்பம் முருகர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் எதிர்க்கட்சித் தலைவர் எம்எல்ஏ சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு காராமணிக்குப்பம் சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு காலை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளர் எதிர்க்கட்சி தலைவருமான எம்எல்ஏ சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தொடர்ந்து தொகுதி திமுக பிரமுகர் ராமு ஏற்பாட்டில் நடைபெற்ற அன்னதானத்தில் கலந்து கொண்டு சுமார் 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எம்எல்ஏ சிவா அன்னதானம் வழங்கினார். இதில் தொகுதி பொறுப்பாளர் கார்த்திகேயன், தொகுதி செயலாளர் நடராஜன், முன்னாள் கவுன்சிலர் வேலையன் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். ஏரிப்பாளையம் பாலமுருகன் ஆலய பங்குனி உத்திர திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து காவடி எடுத்து தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த ஏரிப்பாளையம் கிராமத்தில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலய பங்குனி உத்திர திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் காப்பு கட்டி கொடியேற்றி முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு பக்தர்கள் மிளகாய் அபிஷேகம் செய்து அலகு போடுதல் மற்றும் காவடி எடுத்து தீ மிதித்து தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். இந்த திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், விழா குழுவினர்கள், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்.
சிதம்பரம் அருகே உள்ள காட்டுக்கூடலூரில் சப்த கன்னிகள் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சிதம்பரம் அருகே உள்ள காட்டுக்கூடரில் சப்த கன்னிகள் கும்பாபிஷேக விழா மங்கள வாத்தியம், விநாயகர் வழிபாடு, எஜமானர் சங்கல்பம், கோபூஜை, கணபதி ஹோமம் ஆகியவற்றுடன் நடந்தது. தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கலச புறப்பாடு நடைபெற்று விமானத்தில் சப்த கன்னிகள் சிலைக்கு கலச நீர் ஊற்றப்பட்டது. பின் உட்பிரகாரத்தில் மூலவர் சப்த கன்னிகளுக்கு கலச நீர் ஊற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காட்டுக்கூடலூர் கிராம மக்கள் செய்திருந்தனர். மகேஸ்வரி அம்பிகாய நமஹ. ஓம் மகேஸ்வரி அம்பிகா மூர்த்தன்யே நமஹ. ஐம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் ஓம். மீண்டும் முக்கிய செய்திகள். பேருந்தில் ஏறி ஓட்டுநரை கத்தியால் குத்திய இளைஞர் சிசிடிவி காட்சியை கொண்டு கைது செய்த போலீசார். கவரிங் நகைகளை அடகு வைத்து மோசடி, 3 பேர் கைது, கார் பணம் பறிமுதல். வெளிநாட்டு வேலைக்கு ஆசைப்பட்டு 3 லட்சத்தை பறிகொடுத்த நபர் சைபர் கிரைம் குற்றவாளிகள் வலையில் சிக்கினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.